ஃபர்ஸ்ட் திங் வி வாண்டட் டு டெல் தட் இந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு growthக்கும் இல்லை இன்னைக்கு வர்ற எல்லா உங்களுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பார்க்குற பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு ஒரு ஜாப் அஷூரன்ஸ். ஏன்னா அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன ஜாப் அஷூரன்ஸ்னா நமக்கே இங்கே நிறைய எல்லா என்விரான்மெண்ட்லையும் என்ன தேவையோ அது இருக்கு. ஸோ அதில் நம்ம ஜாப் அஷூரன்ஸை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமா லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியில வர்றாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியே இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்களுக்கு ஜாப் அஷூரன்ஸ் கொடுக்கணும். லாஸ்ட் 15 இயர்ஸா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோடைய யூஸ்வல் இன்டேக்கே நடக்கல. யூஸ்வலா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எடுக்கிற இன்டேக்கு கூட கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல எடுக்கல. அது இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற பிரைவேட் செக்டார்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் செக்டார்ஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தமிழ்நாடு விட்டு வெளியில போன சுச்சுவேஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்ட் growth இருக்குல்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ திருப்பூர் எல்லாம் இருக்கா, அந்த கன்சிஸ்டன்ட் growthல ஒரு சின்ன ஸ்டாப் இருந்தது. ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் growth இல்லை. ஐடி செக்டார்ஸ்லையும் கன்சிஸ்டன்ட் growth இல்லை. அதே நேரத்தில் மற்ற எல்லா மேனுஃபேக்சரிங்லையும் ஆட்டோமொபைல்லையும் டெஃபினட்டாக கன்சிஸ்டன்ட் growth இல்லை. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கான எல்லா வேலையிலையும் செய்வோம். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்ற இன்ஜினியர்ஸ்க்கும் வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெஃபினட்டாக ஒரு growthம் அவங்களுக்கு தேவையான ஜாப் அஷூரன்ஸும் கொடுக்கணும் த்ரூ ப்ரைவேட் செக்டார்ஸ். அது இல்லாமல் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஓப்பன் பொசிஷன்ஸையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதுலேயும் டெஃபினட்டாக ஒரு செட் ஆஃப் நம்ம ஜாப் அஷூரன்ஸ் கொடுக்கணும்.